ஹாய் எவ்ரிவன். குழந்தைங்க வந்து எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டா அதுல இன்பில்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. அது என்னன்னா, எனக்கு இப்போ வேணும், உடனே வேணும், கடையில இருந்து போய் நீங்க வாங்குற வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது அப்படின்லாம். ஸோ அப்போ வந்து we are under pressure. வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு. அண்ட் அப்போ நம்ம நினைக்கிறோம் தட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப லிமிட்டடா இருக்கு அப்படின்னு. ஆனா லிமிட்டட் ஆப்ஷன்ஸ்லயே ஒரு இன்ட்ரெஸ்டிங், டேஸ்டி, டிலைட்ஃபுல் ஸ்வீட் பண்ணலாம். ஸோ நம்ம பண்ண போறது சக்கர்பாரா. எல்லார் வீட்லயும் கோதுமை மாவு இருக்கும். யூஸ்வலா இது வந்து மைதா மாவுல பண்ணுவாங்க. நம்ம கோதுமை மாவுல பண்ண போறோம். கோதுமை மாவு ஒரு கப், ஒரு 2.5 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ரவை. அது வந்து கொஞ்சம் அந்த முருகலா வரும்ல, அதுக்காக ரவை. அண்ட் சக்கரை நான் வந்து ஒரு 4 ஸ்பூன்ஸ் போட போறேன். நீங்க உங்களுக்கு எவ்வளவு ஸ்வீட் வேணுமோ அது நீங்க போட்டுக்கலாம். நாம என்ன ஸ்வீட் அது குழந்தைங்க கொடுக்க போறோம்ல, நம்மளும் கொஞ்சம் நைஸா சைட்ல இருந்து சாப்பிடலாம். உப்பு கொஞ்சம், டேஸ்ட் கொஞ்சம் அப்படி தூக்கிறதுக்கு. அண்ட் ஏலக்காய் பொடி. இது வந்து நீங்க ஸ்வீட்டா தான் பண்ணணும்னு இல்ல, நீங்க இதை ஸ்நாக்காவும் பண்ணலாம். அப்படின்னா நீங்க சர்க்கரைக்கு பதிலா ரெகுலர் உங்களுக்கு எவ்வளவு உப்பு வேணுமோ போட்டு கொஞ்சம் ஓமம் போட்டீங்கன்னா, அதை போட்டு மிக்ஸ் பண்ணீங்கன்னா இட் பி ரியலி நைஸ். ஸோ இப்போ இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன்ல, அந்த ப்ரொபோர்ஷன்ல நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி சும்மா சப்பாத்தி மாவு பிசைற மாதிரி தான் பண்ணிக்க போறோம். ஸோ எங்களுக்கு வந்து இங்க ஒரு மேஜிக் ஜீனி இருக்கு. ஸோ இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மேஜிக்ல அது வந்துரும், பிசிஞ்சு ரெடியா வந்துரும். ரைட். சோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ரியலி சிம்பிள், இதை வந்து நம்ம சப்பாத்தி இடுற மாதிரி தான் இட போறோம். ஒன்லி திங் இஸ் சப்பாத்தி மாதிரி, ஆனா கொஞ்சம் ஸ்லைட்லி திக்கர். ரொம்ப தின்னா வந்து இட்டீங்கன்னா அது சரியா வராது. சோ நான் வந்து இதை கொஞ்சம் எடுத்து இது இங்கே வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து இதை டைமண்டா கட் பண்ண போறோம். நீங்க வந்து பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் ஆல்சோ மேக் இட் ஸ்கொயர்ஸாவும் பண்ணலாம். ரவுண்டா பண்ணீங்கன்னா அது வெடிச்சு உடைச்சி அதெல்லாம் ஆகும். ஸோ ஐ திங்க் இவ்வளோ திக்னஸ் வச்சுக்கோ. ஓகே. யூஸ்வலா நான் இந்த எக்ஸஸ் இதை டஸ்ட் பண்றதுக்காக நான் இதை இப்படி தட்டிட்டேன். தென் இப்போ ஆயிலை ஹீட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நான் ஃப்ரை பண்றதுக்கு யூஸ் பண்ண போறது ஆஃப் கோர்ஸ் இட்ஸ் ஒரைசா ஃபார் யுவர் ஹெல்த். ஞாபகம் இருக்கா, நம்ம முதல்ல ஒரு தடவை ஊத்துன போது நீங்க இந்த இதோட லிட்டோட ஊத்துனீங்கன்னா நாளைக்கு வரைக்கும் ஊத்திட்டு இருப்பீங்க அப்படின்னாரு நம்ம ஷெஃப். ஸோ இப்போ இது வந்து ஃப்ரை பண்றதுக்கு யூஸ் பண்ண போறேன். தி குட் திங் அபவுட் ஒரைசா ரைஸ் பிரான் ஆயில் என்னன்னா, இதுக்கு வெரி ஹை ஸ்மோக்கிங் பாயிண்ட். ஸோ ஹை ஸ்மோக்கிங் பாயிண்ட் இருக்கிறதுனால ஹை ஹீட் அது வந்து எக்ஸ்போஸ் ஆகும்போது ஆயில் பிரேக் டவுன் ஆகாது. ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் த பேட் எஃபெக்ட்ஸ். அது நுரையும் வராது. ரைட். ஸோ இது வந்து ஹீட் ஆகட்டும். இந்த மீன் டைம் இது வந்து நம்ம இப்படி இட்டு வச்சிருக்கோம். இதை நான் டைமண்ட் ஷேப்ஸ்ல கட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நான் எட்ஜஸை கொஞ்சம் ட்ரிம் பண்ணி எடுத்துடுறேன். இந்த எட்ஜையும் எடுத்துடலாம். Right? And then we're going to do diamonds. Diamonds are a girl's best friend. Certainly not mine. Okay? Right. Now, கொஞ்சம் உங்களுக்கு சாஃப்டா வேணும்னா நீங்க இப்படியே ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சம் உங்களுக்கு கிறிஸ்பியா வேணும்னா கொஞ்சம் ஏர் சர்க்குலேஷன் உள்ள வரணும் இல்லையா, அதனால நீங்க கொஞ்சம் குட்டி குட்டி ஹோல்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுல எனக்கு சின்ன பையன் எங்க அம்மா இது பண்ணுவாங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு. அவங்க அதை கட் பண்றதுக்கு வந்து அந்த ஸ்பூனுக்கு பின்னாடி ஒரு சக்கரம் மாதிரி இருக்கும். ஐ திங்க் அது சமோசா ஸ்பூனா என்னன்னு தெரியல. அதை வச்சு அப்படி பண்ணாங்கன்னா அப்படி அது வளைஞ்சு இருக்குமா, கியூட் எட்ஜஸ் வரும். ஓகே, வயலன்ஸ்லாம் முடிஞ்சாச்சு. ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இது ஒரு செட் ஆஃப் இந்த டைமண்ட்ஸ் எடுத்து ஃப்ரை பண்ண போறோம். ஸோ
ஆயில் இஸ் ஹாட், நம்ம டைமண்ட்ஸ் வந்து ரெடி. அப்ப நம்ம எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? ஃப்ரை பண்ண வேண்டியதானே. லெட்ஸ் டு இட். அது எங்கேயாவது ஒட்டிக்க போது நான் அதை பிரிச்சு விட்டுறேன். They're getting too friendly with each other. The other thing is நீங்க எவ்வளவு லைட்டா அதை இடுறீங்களோ அது அவ்வளவு அப்படி பஃப் ஆகும் ஃப்ரை பண்ணும்போது. ஓகே, இது வந்து ஆல்மோஸ்ட் டன். ஒரு லைட் கோல்டன் பிரவுன் ஆன உடனே எடுத்துடலாம். எனக்கு இன்னும் இது இன்னும் கொஞ்சம் 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 So உங்களோட குவிக் ஈஸி டெலிஷியஸ் சக்கரப்பாரா ரெடி. இதோ கேமரா காமிக்கணும், அழகா காமிக்கணும்ல. So there you go. எவ்வளவு அழகா பிரசன்ட் பண்ணிருக்கோம். குழந்தைங்களுக்கு நீங்க இதை கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டா நீங்க ஹீரோ தான். ஆனா உங்களுக்கு திரும்பி ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த நாள் ஓமம் போட்டு பண்ணுங்க. இல்ல நேத்து ஓமம் போட்டதுதான் சாப்பிட்டோம்னா ஜீரகம் போட்டு பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நீங்க பண்ணலாம். I'm sure you can try it. நீங்க என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். And thank you for watching. This is Orysa for your health from Anu.